ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்னதான ஒரு வார்த்தை, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. மற்றுள்ளவர்களை சமாதானம் பண்ண முடியாத முயற்சிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே முதலில் சமாதானத்தோடு கூட நாம் இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. சிலர் சமாதானம் பண்ணுவதாக கூறி இன்னமும் அதிகமாக பிரச்சனைகளை கூட்டி விடுகிறார்கள், பிரச்சனைகளை தூண்டி விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் சமாதானத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். சமாதானத்தோடும் காணப்பட வேண்டும், நம் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சமாதானம் பண்ணுகிறவராகவே, சமாதானம் கொடுக்கிறவராகவே காணப்பட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீசர்களுக்கு காட்சி அளித்த பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி கூறினார். பாவங்களை மன்னித்த போதும் கூட சமாதானத்தோடு கூட போய் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அவரே நம்முடைய சமாதானத்தினுடைய நாயகராக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்ததான இந்த தெய்வீக சமாதானத்தோடு கூட வாழுவது மிகவும் மிகவும் அவசியம். அது மாத்திரமல்ல, அப்படி சமாதானத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் மற்றுள்ளவர்களுக்கும் அந்த சமாதானத்தின் பாதையிலே வழி நடத்துவது, அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொடுப்பது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. நம்மளுக்குள் காணப்படுகிறதான அந்த சமாதானம் மற்றுள்ளவர் வாழ்க்கையில கடந்து செல்வதற்கு நாட்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 21 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், நாமும் சமாதானமாக வாழ்வதற்கும் மற்றுள்ளவர்களை அந்த சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்துவதற்கும் போதுமான ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சமாதானம் பண்ணுகிறோம் என்று சொல்லி பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தாதபடிக்கு, பிரச்சனைகளை தூண்டி விடாதபடிக்கு, பிரச்சனைகளுக்கு நாம் காரணமாய் தீராதபடிக்கு நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் தீங்குக்கு துணை போக மாட்டார்கள். அதனாலே தெய்வ சமாதானத்தை மற்றுள்ளவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாய், அந்த சமாதானத்திற்குள்ளாக அநேகரை கூட்டி சேர்க்கிறவர்களாய் நாமும் சமாதானத்தோடு கூட வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நாட்களை கிருபை செய்வாராக. இப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய சிந்தனைகளும் இருதயமும் வாஞ்சிக்கட்டும். தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை யாவரோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வாதங்களை கொண்டு நிறைந்த இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் ஒருவரே சமாதானத்தின் காரணர். எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தரும்படியாய் நீர் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு கடந்து வந்தீர். தகப்பனே, பட்ட பாடுகள் ஏராளம், நிந்தைகளும் அவமானங்களும் எங்களுக்காக இரத்த சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தீரப்பா. நம்முடைய சீசர்களுக்கு தரிசனமானீரப்பா. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தந்திருக்கீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சமாதானத்தை பெற்று அநேகர் அந்த சமாதானத்தின் பாதையில வழி நடத்த தகப்பனே எங்கள் யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்தும். நாட்களே அப்படிப்பட்ட சமாதானத்துக்காக வாஞ்சிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் பரிபூர்ணமா நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீரா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.